விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரசியல்னு வரும்போது ஒருத்தர் திட்டிக்குவாங்க, தரக்குறைவாக்குவாங்க. அதெல்லாம் அவர் படுற அந்த அவமானங்களை படணுமா? அதனால எனக்கு அவர் இந்த ரேஞ்சுக்கு அவமானப்படணுமான்னு இப்போ நாறுது. அவருடைய பொழப்பு வந்து நாறிட்டு இருக்கு. விஜய் சாருக்கு என்ன தெரியும்? நல்ல டான்ஸ் ஆடுவார். வின் பண்ணி முதல்வர் ஆகிட்டாருன்னா எல்லாரையும் டான்ஸ் ஆட வைப்பார். நடன போட்டியாக நடக்கும் ஒரு இடத்துல. அதுதான் நடக்கும். ஒரு தொகுதியிலாவது அவர் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். 234ல் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். அவரே ஜெயிக்க மாட்டாரு. அப்புறம் என்ன அவருங்கிறீங்க? அவர் யாரு? ஜெயித்தன எப்படிங்க அவர் ஜெயிப்பாரு? எப்படி ஜெயிப்பாரு? அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. அவருக்கு ஃபேன் பேஜ் பார்த்தீங்களா நீங்க? யூடியூப்ல பாருங்க. 10 வயசு 12 வயசு எனக்கு சிஎம் ஆயிடுவாருங்க. உனக்கு வயசு என்னப்பா? 14 ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போகிறவங்க தான். ஃபுல் போதையில் இருக்கிறானுங்க. அவன் கஞ்சா போதையில் இருக்கிறானுங்க. முதல்வரை திட்டி ஒரு பொண்ணு இவ்வளவுதான் இருக்கும். 10 வயசு 12 வயசு தான் இருக்கும். குப்பை பொறுக்கிறவன் கூட 10 பொண்ணாட்டி வச்சுக்கிறான். எங்கள் தலைவர் வைக்கிறதுல ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த சங்கீதா மேடமுடைய விஷயம் வந்து ஸ்டாலின் சார் சொல்லி சங்கீதா இறக்கி விட்டுருக்காங்களாம். குடும்பத்தை இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நடிகை கூட வெளியே வராருல, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவரோட அரசியல் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? தன்னுடைய அம்மா அப்பா ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க தெரியுமா? 60ஆவதா 80ஆவதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஆனால் அதை மாதிரி கூட ஒரு ஆள் இல்லைங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது கண் கலங்குது. இன்னைக்கு ஒரு நாடு ஃபுல்லாக இவர் ஜனங்க உயின்னு 10 வயசு 12 வயசுலாம் இருந்து கத்திரி எடுக்குதுங்களே. ஒரு நாதி இல்லைங்க அந்த அம்மா அப்பா கூட.